நிறைய பார்க்ஸ் வந்து ரெனோவேட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் ப்ளே ஃபீல்ட்ஸ் எல்லாம் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும். ஆனரபிள் சிஎம் வந்து சொல்லியிருக்காங்க, வட சென்னைக்குனே வந்து 10 crores அலாட் பண்ணியிருக்காங்க ப்ளே ஃபீல்டுக்கு மட்டுமே. ஸோ அதெல்லாம் இம்ப்ரூவைஸ் பண்ணணும். சென்டர் மீடியன் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறோம். இப்போ வந்து ரோடெலாம் போனீங்கன்னா எல்லா சென்டர் மீடியமே ஃபுல்லாக பிளான்ஸ் வச்சு ரொம்ப அழகாக பச்சை பசேல்னு இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்க்ஸ் எல்லாம் கூட நாங்கள் தனி கலர்ஸ் கொடுத்துட்டு வரோம். எல்லோ அண்ட் க்ரீன்ஸ் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும் எல்லாம் மாநகராட்சி பார்க்குக்குமே. அதுக்கப்புறம் ஃபவுண்டன்ஸ் போட்டுட்ருக்கோம், வால் பெயிண்டிங்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். சென்னையோட முக்கிய நோக்கம் நாங்கள் பியூட்டிஃபை பண்ணணும். மாண்புமிகு முதல்வரோட கனவு திட்டம் வந்து நம்ம சென்னையை வந்து சிங்கார சென்னை ஆக்கணும். பப்ளிக்கில் இப்போ ரோட்டில் நடந்து போகும்போது சரி, இல்லை ஏதாவது இன்ஸ்பெக்ஷன் போகும்போது அந்த இடத்துல இருக்கவங்க வந்து சொல்லுவாங்க, இது இருக்குமா கொஞ்சம் பண்ணி கொடுங்கம்மா, இந்த மாதிரி விஷயம் இருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நோட் டவுன் பண்ணி நாங்கள் ஒர்க்லாம் கூட பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ பண்ணி தரும்போது அவங்க ஒரு நெக்ஸ்ட் டைம் அந்த இடத்துக்கு போகும்போது ஒரு பதில் சொல்லுவாங்க, இது கேட்டோம் நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க, அப்போ நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி பப்ளிக் எல்லாருமே டைரெக்டாக வந்து பேசுவாங்க. ஸோ அஃபிஷியல் சைடில் வந்து யோசிப்பாங்க, பேசலாமா இந்த விஷயம் போய் கேட்கலாமான்னு. பப்ளிக் நல்லா இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. இது வரைக்கும் எல்லாருமே நல்லா இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. கொஞ்சம் ஒரு உயர்மட்டத்தில் என்ன கேட்குறேன்னா, ஒரு குடும்ப பொறுப்பில் இருக்கிறப்ப கொஞ்சம் பெரிய வயசு உள்ளவங்களை அப்படியே மதிச்சிடுவோம். சார் அப்படி பெரியப்பா சித்தப்பா அப்படிங்கிற மாதிரி பழகிடுவோம்ல. இங்கே வந்து எவ்வளோ பெரிய ஆஃபீஸராக இருந்தாலும் கரெக்டாக நிர்வாகத்தில் சரியில்லைனா கூப்பிட்டு கேள்வி கேட்போம். அது வந்துடுச்சா இப்போது இயல்புல? வந்துருச்சு. நீங்கள் சொல்கிற விஷயம் வந்து எனக்கு இனிஷியல் ஸ்டேஜில் யோசித்தேன். என்ன ஆல்ரெடி எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ்டு, 20 years 30 years எக்ஸ்பீரியன்ஸ்டு. நான் வந்த புதுசில் யோசித்தேன், எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்காங்களே, நம்ம இவங்களை கூப்பிட்டு கேள்வி கேட்கலாமா, நம்மளுக்கு இது நானும் யோசிச்சிருக்கேன், நம்ம புதுசாக வந்திருக்கோன்னு. ஸோ பட் இப்போ வந்து கேள்வி கேட்டால் தான் வேலை நடக்கும் அப்படின்ற ஒரு பட்சத்தில் நம்ம கேள்வி கேட்டு தான் ஆகணுன்ற கட்டாயத்தில் இருக்கும். ஒஃபிஷியல்ஸும் எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணுவாங்க. நான் இப்போ இந்த விஷயம் பண்ணுங்கள் சார் அப்படின்னு ஒருத்தவங்களை கூப்பிட்டு நான் சொன்னால் பண்ணி எனக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. மேடம் இதான் ஸ்டேட்டஸு, நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம், பண்ணலைனாலும் ரீசன் சொல்லுவாங்க. இதுதான் மேம் 2 weeksல ஸ்டார்ட் பண்ணி 3 weeksல ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. நிறைய பார்க்ஸ் வந்து ரெனோவேட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் ப்ளே ஃபீல்ட்ஸ் எல்லாம் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும். ஆனரபிள் சிஎம் வந்து சொல்லியிருக்காங்க, வட சென்னைக்குனே வந்து 10 crores அலாட் பண்ணியிருக்காங்க ப்ளே ஃபீல்டுக்கு மட்டுமே. ஸோ அதெல்லாம் இம்ப்ரூவைஸ் பண்ணணும். சென்டர் மீடியன் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறோம். இப்போ வந்து ரோடெலாம் போனீங்கன்னா எல்லா சென்டர் மீடியமே ஃபுல்லாக பிளான்ஸ் வச்சு ரொம்ப அழகாக பச்சை பசேல்னு இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்க்ஸ் எல்லாம் கூட நாங்கள் தனி கலர்ஸ் கொடுத்துட்டு வரோம். எல்லோ அண்ட் க்ரீன்ஸ் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும் எல்லாம் மாநகராட்சி பார்க்குக்குமே. அதுக்கப்புறம் ஃபவுண்டன்ஸ் போட்டுட்ருக்கோம், வால் பெயிண்டிங்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். சென்னையோட முக்கிய நோக்கம் நாங்கள் பியூட்டிஃபை பண்ணணும். மாண்புமிகு முதல்வரோட கனவு திட்டம் வந்து நம்ம சென்னையை வந்து சிங்கார சென்னை ஆக்கணும். பப்ளிக்கில் இப்போ ரோட்டில் நடந்து போகும்போது சரி, இல்லை ஏதாவது இன்ஸ்பெக்ஷன் போகும்போது அந்த இடத்துல இருக்கவங்க வந்து சொல்லுவாங்க, இது இருக்குமா கொஞ்சம் பண்ணி கொடுங்கம்மா, இந்த மாதிரி விஷயம் இருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நோட் டவுன் பண்ணி நாங்கள் ஒர்க்லாம் கூட பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ பண்ணி தரும்போது அவங்க ஒரு நெக்ஸ்ட் டைம் அந்த இடத்துக்கு போகும்போது ஒரு பதில் சொல்லுவாங்க, இது கேட்டோம் நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க, அப்போ நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நல்லாயிருக்கும்.